20 கிலோமீட்டர் பைக்கில் தேடியும் கிடைக்காத நாவப்பழம் இங்கே இருக்க பொன்னியம்மன் கோயில் போனப்போ எதர்ச்சியாக கிடச்சிது. ஸோ அங்கே 4 பறித்து சாப்பிட்டு வந்துட்டோம். 20 கிலோமீட்ரு பெட்ரோல் போட்டு ஸ்கூட்டியில் ட்ரிபிள்ஸ் போகிறோம். 20 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஓடையில் பார்த்தா அங்கே நாவப்பழமே இல்லை. இப்போ தான் எல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு. சரி, வந்ததுக்கு நாவப்பழம் தான் கிடைக்கல அப்படின்ட்டு ஓடைய அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தோம். சும்மா வீடியோ எடுத்துகிட்டு நடந்தோம். அப்புறம் குட்டையில் மீன் இருக்கான்னு பார்த்தோம். மீன் இல்லை. ஒரு 4-5 வீடியோ எடுத்துகிட்டு மீன் குட்டி தான் இருந்துச்சு. ஸோ ஓட 4-5 வீடியோ எடுத்துகிட்டு தண்ணியில் காலை நனைச்சிட்டு அப்புறம் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது இப்போ தான் வாங்கின புது ஸ்கூட்டி. ஸோ அதில் ஒரு 3-4 வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். வந்துட்டு நான் அடுத்த ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்குறேன். 4-5 நாள் கழித்து எதர்ச்சியாக கோயிலுக்கு போயிருக்கேன். கோயிலில் பார்க்குறேன். கோயிலில் பார்த்தா ஒருத்தர் மரத்தடியில் ஒருத்தர் பழத்தை உழுக்கிட்டு இருந்தார். நான் பார்த்தா நாவப்பழம். சரின்ட்டு அங்கே போய்ட்டு ஒரு 4 பழத்தை பறித்து சாப்பிட்டு அப்புறம் கோயிலில் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக மொத்தம் கோயிலில் போய் சாமி கும்பிடல, நல்லா சாப்பிட்டோம்.